ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ளீச் எபிசோட் 39 பார்ட் 1. ஓப்பன் பண்ணா போன பாட்டுல நம்ம இச்சுகோ கத்திய வச்சு தடுக்கிறேன்னு தடுத்தான். ஆனா அவன் கத்திய வச்சு நம்மளு கத்திக்குள்ள சொருகி நெஞ்சில சொருகிட்டான். அந்த டைமுங்கும் போது அந்த ஜங்கட்ஸுங்கிற ஓல்டு மேன் நம்ம இச்சுகோ கிட்ட வந்து, என்ன உனக்கு சண்டை போடணுமான்னு கேட்பான். பின்ன இவ்வளவு நேரம் என்ன பிரியாணியா சமைச்சுக்கிட்டு இருந்தேன், சண்டை தான் போடணுங்கிற மாதிரி லுக் விடுவான். இல்ல நீ வின் பண்ணணுமா, இல்ல நீ உயிரோட வாழணுமா அப்படின்னு இந்த நேரத்துல வந்து கிறுக்குத்தனமா கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பான். நம்ம பையன் நான் வின் பண்ணணும், ஒரே ஒரு சான்ஸ் வேணும்பா. கேட்கல, சத்தமா பானா நான் சண்டை போட்டு ஜஸ்ட் சர்வே மட்டும் ஆனேன்னா அதுக்கு எந்த அர்த்தமும் இல்ல, நான் இவனை எப்படியாச்சும் வின் பண்ணியே தீரணும் அப்படின்னு காட்டுத்தனமா கத்துன உடனே, அப்படியா சரி என் கூட வா அப்படின்னு சொல்லி இன்னர் வேர்ல்டுக்கு கூட்டு போயிருவான். அங்க போய் பார்த்தா வழக்கம் போல பில்டிங்ல அப்படியே சைட்ல நிக்க விட்டுருப்பான்ல, அதே மாதிரி நிக்க விட்டுருப்பான். இதுக்கு முன்னாடி வந்தப்பவே மரண பயத்தை கண்ணில் காமிச்சிட்டான். இப்ப மறுபடியும் இவ்வளவு பெரிய பில்டிங்க்கு மேல நின்றுட்டு இருந்த உடனே பயலுக்கு அப்படியே வேர்த்து ஊத்துது. ஆத்தாடி கீழே விழுந்தா கடவாப்பல்லு முதற்கொண்டு தெரிச்சிரும் போலையேன்னு. ஆனா அந்த ஜங்கட்சு என்னடா பண்ற அப்படின்ட்டு கேஷுவலா நிப்பான். நீ கிறுக்கு பைய லூசு பைய, நீ எப்படி வேணாலும் நிப்ப, நான் நேரா நின்னா கீழே விழுந்துருவேன் பானா. அவன் இப்ப அதுக்கெல்லாம் நேரம் இல்ல, உன்னோட ஹாலோபிகேஷனால தான் இந்த இடம் இப்படி இருக்குது. ஆனா இந்த டைம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குதுமா. இச்சுகோ கென்பச்சி கிட்ட வெறித்தனமா சண்டை போட்டுட்டு இருந்தாலும் அவனோட இன்னர் வேர்ல்டுக்கு எந்த ஒரு பாதிப்புமே இல்ல. இப்ப என்ன தாண்டா சொல்ல வரேன்னு கேட்டா, நம்ம பையன் வளரும் போதே நல்லா ஸ்ட்ராங்கா வளர்ந்துருக்கான், அதனாலதான் இந்த இடத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லைன்னு அவன் பாட்டுக்கு பேசிட்டு இருப்பான். நம்மளால கண்டுக்கிற மாதிரியே இல்ல. அதுக்கப்புறம் ஒரு கத்தியை தூக்கி போட்டுட்டு இருந்தா புடிமா, இச்சுக்கோ அடிச்சு புடிச்சு அதை பிடிப்பான். ஏன்னா கொஞ்சம் எசக புசகா புடிச்சா கையில வெட்டி விழும். அறிவு கட்டவனே இப்படியாடா உன் கத்தியை கொடுப்பேன்னு கேட்டா, அது உன்னோட கத்தி தான் அசௌச்சி. அதாவது லோவர் ரேங்கிங்ல இருக்க சோல் ரீப்பர்ஸ் எல்லாம் அதை யூஸ் பண்ணுவாங்க. அதாவது 13 கோட் கார்ட் ஸ்குவாட்ஸ்ல சேர முடியாதவங்க. பட் நம்ம பயலோட ஸ்வாட் வந்து ஜங்கட்சு. அது எங்கன்னு கேட்டா, அதைத்தான் ஆப்பனன்ட் ஒரே குத்தா குத்தி உடைச்சிட்டானே, நீ வேணா இதை வச்சுக்கிறியா அப்படின்ட்டு அதே ஜங்கட்சு ஸ்வாட காமிப்பானா. அப்புறம் என்ன சிம்பிள், குடுன்னு சொல்லி கேட்கலான்னு போனா குடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தூக்கி வீசுவான். ஏன்டா உனக்கு அறிவு கிட்டு போச்சா அப்படின்ட்டு நம்ம பைய கேட்டுட்டு இருக்கும் போதே வலிய விட்டு ஐயா வராருன்னு சொல்லிட்டு வெள்ளை கலர்ல எவனோ ஒருத்தன் பாஞ்சு போய் அந்த கத்தி எடுத்துக்குவான். யாரா இவன், நம்ம வேர்ல்டுல புதுசா இருக்கான்னு பார்த்தா நம்ம இச்சுக்கோ தான். வெள்ளைன்னு வெளுத்து போன செம்மறியாடு மாதிரியே இருக்கான். அப்படியே வில்லத்தனமா லுக் விட்டு, இனா பார்ட்னர் எப்படி இருக்கிறாமா. இப்போ எதுக்கு அவன் வந்திருக்கான்னா, இச்சுகோக்கு ஒரு டெஸ்ட். அந்த ஜங்கட்சு ஸ்வாட வச்சுக்கிறதுக்கு அவனுக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்காக. மறுபடியும் அந்த ஜங்கட்சு அவனுக்கு வேணும்னா அவங்கிட்ட சண்டை போட்டு அந்த ஸ்வாடை இவன் வாங்கிக்கணும். ஏன்னா உனக்கு எனிமி நீ தான் அப்படின்னு உடனே அவனும் வா பார்ட்னர், உன்னால முடிஞ்சா என்கிட்ட இருந்து வாங்கிக்கன்னு வேகமா வந்து உரி அடி. அதை தடுத்ததுக்கே நம்ம பையன் தேய்ச்சிக்கிட்டு பின்னாடி போவான். சொல்ல போனா அந்த பிரஷரை ஸ்டாப் பண்ணவே முடியல, தேய்ச்சிக்கிட்டே போறான். அது மட்டும் இல்லாம அவனோட ஸ்பிரிச்சுவல் பவர் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்குது. அதெல்லாம் விட கொடுமை என்னன்னா, அந்த ஜங்கட்சு ஸ்வாட் இருக்குது இல்ல, இவ்வளவு நாள் நம்மளால யூஸ் பண்ணியிருக்கான், இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா அவனுக்கு தெரியல. ஏன்னா அந்த ஸ்வாட் அவன் கையில வச்சிருக்கும் போதே அதுல இருந்து வர்ற ஸ்பிரிச்சுவல் பிரஷரால அந்த இடமே தக தக தகன்னு எரியுது. சொல்ல போனா இப்ப அது ஒரு மான்ஸ்டர் மாதிரி ரியாக்ட் பண்ணுது. நம்ம பைய கையில வச்சிருக்க கத்தி ஏதோ மரக்குச்சியை வச்சிருக்க மாதிரியே ஒரு பீலிங். இந்த மாதிரி ஒன்ன வச்சுட்டு நான் என்னடா பண்ணுவேன்னு புலம்பிட்டு இருக்கும் போதுதான் அங்க இன்னொரு பஞ்சாயத்து. என்னடானா அந்த ஜங்கட்ஸோட ரிப்பனை யூஸ் பண்ணி அதை வேற லெவல் ஸ்பீட்ல சுத்திக்கிட்டு, என்ன கண்ணா நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க, இதே மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் உன்னை கொன்னுடுவேன் ஓகேவான்னு சொல்லிட்டு சுத்தன வேகத்துல கத்தியை தூக்கிட்டு வீசுவான். ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப். உடனே அந்த ரிப்பனை புடிச்சிட்டு இழுப்பான், கத்தி அவங்கிட்டே போயிடும். இப்படி எல்லாம் நம்ம பையன் யூஸ் பண்ணதே இல்ல. சொல்ல போனா இந்த கத்தியை யூஸ் பண்ணி இப்படி ஒரு ஃபைட்டிங் ஸ்டைல் பண்ணலான்னு இப்பதான் அவனுக்கே தெரிய வருது. அது மட்டும் இல்லாம அந்த வெளுத்து போன இச்சுக்கோ நம்ம பையல கேவலப்படுத்துவான். உனக்கெல்லாம் இந்த ஸ்வாடோட பேரை கூட சொல்றதுக்கு தகுதி இல்ல, ஏதோ 2 சண்டையை போட்ட உடனே அந்த ஸ்வாடையே கம்ப்ளீட்டா மாஸ்டர் பண்ணிட்டோன்னு நினைப்பா. நீ இன்னும் இந்த ஸ்வாடோட பவர்ஸையே இன்னும் ஒழுங்கா யூஸ் பண்ண பழகல. இதுல எங்கத்த இதோட ஃபுல் பொட்டன்ஷியலை யூஸ் பண்ணுவ, நீ ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ராங் ஆயிருவோன்னு நினைப்பா. என்ன பண்ணணும்னு தெரிஞ்சு பண்ணணும்டா மூளை கட்டவனே அப்படின்ட்டு மறுபடியும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். நம்ம பையலுக்கு அப்புறம் தான் புரிய வருது, அந்த ஜங்கட்சுவை ஒழுங்கா அவன் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணல. சொல்ல போனா அதை அவன் வெறும் ஸ்வாடா பார்த்தான். அது பெரிய தப்பு. இதுல என்ன ஒரு விஷயம்னா, எல்லாரோட ஸ்வாடுக்குமே ஒவ்வொரு பேரு சொன்னானுங்க. ஆனா கென்பச்சி அவன் ஸ்வாடுக்கு பேரும் இல்ல, அது மட்டும் இல்லாம அதோட உண்மையான ஃபார்மும் அதுதான். இப்படி அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவன் மறுபடியும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். மறுபடியும் அட்டாக்கை தடுத்து தப்பிச்சுக்கிட்டே இருந்த உடனே அவனுக்கு வெறி ஆயிருச்சு. கென்பச்சி ஸ்வாட் நேம் என்னவா இருந்தா எனக்கு என்ன, இப்போதைக்கு என் ஸ்வாட் தான் எனக்கு முக்கியம்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அந்த வெளுத்து போனவன் விளையாண்டதெல்லாம் போதும், ஜங்கட்சுவோட உண்மையான பவர் என்னன்னு நான் இப்போ உனக்கு காமிக்கிறேன். என்ன அதை மாஸ்டர் பண்ணாமையே சாவ போற, அதான் கஷ்டமா இருக்குது அப்படின்ட்டு பாஞ்சு அட்டாக் பண்ண
பண்ண வருவான். நம்ம பையன் இந்த டைம் ஓடுற மாதிரி இல்ல, வாடா ஒரு கை பாத்துடலான்னு ஜங்கட்சு உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், உங்க கூட சேர்ந்து இன்னும் ஒரு டைம் நான் சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஞ்சு வந்து அட்டாக் பண்ணவனோட அட்டாக்கை தடுக்கும் போது டம்முன்னு ஒரு சவுண்டு. அவ்வளவுதான், சோலி முடிஞ்சான்னு பார்த்தா அங்கதான் ட்விஸ்ட். சடனா ஜங்கட்சு நம்மால கையில இருக்கும், அந்த டம்மி ஸ்வாடு வெளுத்து போனவன் கைக்கு மாறிடும். அப்படின்னு அந்த ஜங்கட்சு ஓல்டு மேன் நம்மளுக்கு இப்ப இன்னொரு சான்ஸ் கொடுத்துருக்கான், இதுல நம்ம பையன் சண்டை போட்டு ஜெயிக்கணும். அதே நேரம் இங்க கென்பச்சி அவ்வளவுதான் சண்டை முடிஞ்சது, போரிங்கான சண்டைன்னு சொல்லிட்டு போகும்போது சடனா பயங்கரமான ஸ்பிரிச்சுவல் பிரஷரை ஃபீல் பண்ணி அப்படியே மிரண்டு போய் திரும்புவான். அப்படின்னா மறுபடியும் வெறித்தனமான சண்டை ஒன்று ஆரம்பிக்க போகுது. இந்த சண்டையிலயாச்சும் நம்ம பையன் ஜெயிப்பானா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.